பேலியோ மெயின்டெனன்ஸ் டயட் இது எப்படி ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் இருக்குது, ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முன்பே சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் டயட்டுக்குன்னு போயிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்ற இன்க்ரீஸ் பண்ணுற கார்போஹைட்ரேட் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதையும் மீறி ஒரு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் டயட் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. ஆனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் சர்க்கரை வியாதிக்காரங்களாக இருந்து பேலியோ டயட்டுக்கு வந்து சர்க்கரை வியாதி இல்லாமல் இப்போ சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் டயட் ஒத்து வராது. இல்லை மெயின்டெனன்ஸ் டயட் தான் போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு சிறிய அளவிலான மருந்து மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய மருத்துவர்களை ஆலோசித்து எடுத்துக்கலாம். இப்போது சாதாரணமாக எடை குறைப்புக்காக வராங்க, இல்லை வேறு பிரச்சனைகளுக்காக வராங்க. அவங்க மெயின்டெனன்ஸ் டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, பேலியோ டயட்டில் ஒரு 100 நாள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டாங்க, அவங்க தேவையான அளவுக்கு எடைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இருக்கணும்னா என்னுடைய சின்சியரான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, 3 வேளை உணவு அப்படின்றத 2 வேளையாக மாற்றிக்கிறது தான் நல்லது. அதாவது மதிய உணவு 2 மணிக்கும் இரவு உணவு ஒரு 8 மணிக்கும் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த பேலியோவில் அடைஞ்ச பலனை வாழ்நாள் முழுவதும் எந்த சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து அனுபவிக்கலாம். இதே தான் மெயின்டெனன்ஸ் டயட்டுக்கும். மெயின்டெனன்ஸ் டயட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களோட மெயின்டெனன்ஸ் டயட்டு சரியாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய், ஒரு 300 ml அந்த 500 ml வெதுவெதுப்பான சுடுதண்ணீர், இதை குடித்தோம்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதன் பிறகு நம்ம பூண்டு தெரப்பின்னு ஒன்று சொல்கிறோம். பூண்டு ஒரு 2-3 பல்ல கட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் காற்றுலையே வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து விழுங்கி தண்ணி குடிக்கிறது, அதுவும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ மெயின்டெனன்ஸ் டயட்டில் கார்பு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அது என்ன மாதிரியான கார்பாக இருக்கணும் அப்படின்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸும் கிளைசிமிக் லோடும் கம்மியாக இருக்கிற மாதிரியான கார்பாக இருந்ததுன்னா அது மிகச்சிறப்பாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் டயட்டில் நம்ம ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சரியான லோ கிளைசிமிக் தானியமாக இருக்கலாம். அது இப்போ நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நான் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஒரு சில பழங்கள், அதாவது இனிப்பு ரொம்பவும் கம்மியான பழங்களை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூமிக்கு கீழே விளைகிற ஒரு சரியான ஒரு காய்கறிகளை கூட கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டாக அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது சமையலில் வந்து தயவு செஞ்சு ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில் இதெல்லாம் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. இது உடம்புக்கு நல்லது கிடையாது மெயின்டெனன்ஸ் டயட்டில் கூட. சப்போஸ் என்னால் 2 வேளை உணவு ஃபாலோ பண்ண முடியல சார், நான் 3 வேளை சாப்பிட்டே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 12 மணி நேர இடைவெளியாவது கொஞ்சம் சின்சியராக கடைப்பிடிங்க. அப்போது அதில் ஒரு வேளை கார்போஹைட்ரேட் ஆட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சொல்கிறது, அது நல்ல லோ கார்பா இல்லை கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாகவும் கிளைசிமிக் லோட் கம்மியாகவும் இருக்கிற தானியமாக இருந்ததுன்னா பரவாயில்ல. இந்த கிளைசிமிக் லோட், கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் நிறைய இப்போ வந்து மரபு சார்ந்த நம்மளுடைய பழைய காலத்து அரிசிகள் இப்போ கிடைக்கிது. குறிப்பாக சொல்லணும்னா அது அந்தளவுக்கு நம்ம போகலைன்னா கூட பாஸ்மதி ரைஸு, நம்ம நீளமான இருக்கிற பாஸ்மதி ரைஸை ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு அப்புறம் அதோடைய கஞ்சியை வடித்து அந்த ரைஸை மெயின்டெனன்ஸ் டயட்டில் ஆட் பண்ணிக்கிறது ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு தானியமாக இருக்கும். இப்போ மெயின்டெனன்ஸ் டயட்டில் கொஞ்சம் ரைஸ் சேர்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு தானியம் சேர்க்குறோம்னா அதை எப்படி சாப்பிட்றதுன்னா, முதல்ல நீங்கள் உங்கள் உணவு முறையில் உள்ள அந்த பிளேட்டில் இருக்கிற புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த உணவை முதல்ல சாப்பிடுங்க. கொழுப்பு சத்தை சாப்பிடுங்க. நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை சாப்பிடுங்க. கடைசியாக இந்த தானியத்தை சாப்பிடுங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டயட் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக தான் இருக்கும். ஸோ கார்ப் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிட்டீங்க. 100 கிராமுக்கு பதிலாக ஒரு 200 கிராம் 250 கிராம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கெலோரியை கொஞ்சம் பர்ன் பண்ணுங்கள். வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, இதெல்லாம் கூட கொஞ்சம் பலன் அளிக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸ் டயட் அப்படின்ற பேரில் காலையில், மத்தியானம், நைட்டு அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் கார்போஹைட்ரேட்டை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது முறை கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை லோ கிளைசிமிக் அண்ட் லோ கிளைசிமிக் லோடு இது 2 இருக்கிற மாதிரியான காய்கறிகளோ தானியங்களோ பூமிக்கு கீழே இருக்கிற அந்த கிழங்கு வகைகளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பழங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஆட் பண்ணணும். அதோடைய அளவுகள், ஒட்டுமொத்த அளவுகள் 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் போகலாம். அதிகபட்சம் 150 கிராம் தான். 100 கிராம் தான் ஐடியல் மெயின்டெனன்ஸ் ரேட்டுக்கு உண்டான ஒரு அட்வைஸாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. மேபி ஒரு 1 or 2 kgs வேணால் ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம் வெயிட்டில். மற்றபடி நமக்கு பெரிய சேலஞ்சஸ் எதுவும் இருக்காது. அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அது ஈஸியஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேளை உணவு. 2 வேளை உணவுன்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் டயட்டு
ரொம்ப ரொம்ப எளிது. அதோடு சேர்த்து பசுமஞ்சள் தெரப்பி, உங்களுக்கு சொல்லப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் அதையும் தொடர்ந்து எடுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சப்ளிமெண்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எடுத்துகிட்டு நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. சப்ளிமெண்ட் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உணவின் மூலம் கிடைக்காத ஒரு சில சத்துக்களை சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. அதை நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. அது உங்களோட வசதி வாய்ப்புகளை பொறுத்து உங்களுக்கு விலை குறைவாக எங்கே கிடைக்குதோ அதை பார்த்து நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ் டயட் அப்படின்றது வந்து பேலியோவில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மிகவும் எளிதாகவும் ரொம்பவும் ஆரோக்கியமான முறையில் தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்காகவும் உண்டான ஒரு வழியாக இருக்கும்.